Realme அவங்களோட 16 சீரியஸில் இப்போ புதுசாக Realme 16T அப்படிங்கிற ஒரு புது பட்ஜெட் ஃபோன் இப்போ அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இவங்க லான்ச் பண்ணியிருக்கிற இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் தான் இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது டிசைன் பொறுத்த வரைக்கும் இந்த 16 சீரீஸில் என்ன மாதிரி டிசைன் கொடுத்தாங்களோ ப்ரோ மாடல்ஸில் கிட்டத்தட்ட அதே மாதிரியான டிசைன் தான் எங்கேயும் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாங்க. இந்த டிசைன் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற உங்கள் தாட்ஸை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த ஃபோனோட சைஸு பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 6.8 இன்ச்சஸ்க்கான ஐபிஎஸோட எல்சிடி பேனல் யூஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ரெசல்யூஷன் பொறுத்த வரைக்கும் வெறும் HD+ தான். இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது அக்செப்டே பண்ணிக்க முடியாத அளவுக்கு தான் இருக்குது. அண்ட் இதோட ரெஃப்ரெஷ் ரேட் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 144Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்டும், இந்த டிஸ்பிளேக்கு 10 பிட் சப்போர்ட் கூட கிடையாது. இதால் வெறும் 8 பிட் டிஸ்பிளே தான் சப்போர்ட் பண்ண முடியும். அண்ட் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 1200 நிட்ஸ் வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த டிஸ்பிளே அப்படிங்கிறது அக்செப்டே பண்ணிக்க முடியாது. பிகாஸ் பிலோ ஆவரேஜான டிஸ்பிளே தான் இதை யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் ஒரு என்ட்ரி லெவனுக்கும் மிட் ரேஞ்சுக்கும் நடுவில் இருக்கிற MediaTek Dimensity 6300 சிப்செட் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த ப்ராஸோட பர்ஃபார்மன்ஸ் முன்னாடியே சொன்ன மாதிரி ஓரளவுக்கு பேசிக்காக தான் யூஸ் பண்ண போகிறீங்க. பெருசாக இன்டென்சிவ்லாம் யூஸ் பண்ண மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு மேபி செட் ஆகலாம். அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 8GB LPDDR4X RAM ஆப்ஷனும் 256GB UFS 2.2 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் இங்கே அவைலபிளாக இருக்குது. அண்ட் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 50 மெகாபிக்சலுக்கான சோனியோட IMX852 சென்சார் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இதோட அப்பேச்சர் பொறுத்த வரைக்கும் f1.8 கொடுத்துருக்குறாங்க. அண்ட் செகண்டரி சென்சார் தேவையே இல்லாத ஒரு மோனோக்ரோம் சென்சார், அல்ட்ரா வைட் கேமரா இந்த ஃபோனில் கிடையாது. அண்ட் ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 16 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேஸிங் கேமரா கொடுத்துருக்குறாங்க. ஸோ கேமராஸ்ன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜாக தான் கொடுத்துருக்குறாங்க, பெருசாக சொல்கிற மாதிரி இல்லை. அண்ட் ஆடியோவில் எங்கே என்ன கிளைம் பண்ணுறாங்க அப்படின்னா 400% உங்களுக்கு வால்யூம் மோட் வச்சுக்க முடியும். ஹைரஸ் ஆடியோ சர்டிஃபிகேஷன் இருக்குது, SPC, WAC, LDAC சப்போர்ட் இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் உங்களுக்கு ப்ளூடூத் வெர்ஷன் வந்து இங்கே 5.3 சப்போர்ட் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டியூரபிலிட்டிக்காக இங்கே IP69க்கான டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டண்ட்டும் மிலிட்ரி கிரேட் ஷாக் ரெசிஸ்டன்ட் சர்டிஃபிகேஷன் சப்போர்ட்டும் இருக்குதுன்னு சொல்லியிருக்கிறாங்க. அண்ட் டிஸ்பிளேயோட ப்ரொடெக்ஷனுக்காக இங்கே பாண்டா கிளாஸ் ப்ரொடெக்ஷனும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் பேட்டரி பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோனில் 8000 mAhக்கான பேட்ரி, இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 45 வாட்ஸ்க்கான சூப்பர் ஹுக் சார்ஜர் கொடுத்துருக்குறாங்க. இந்த ஃபோனுக்கு உங்களுக்கு பைபாஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. இந்த பைபாஸ் சார்ஜிங் அப்படிங்கிறது எப்போ ஒர்க் ஆகும் அப்படின்னா நீங்கள் கேம்ஸ் யூஸ் பண்ணுறீங்க அந்த மாதிரி டைமில் டேரெக்டாக பேட்டரியிலேருந்து பவர் வராமல் உங்கள் பவர் சாக்கெட்லேருந்து வர்றது அப்படின்னால உங்கள் பேட்டரியோட லைஃப் இன்னுமே பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக இதை கொடுத்துருக்காங்க. இது ஒரு நல்ல விஷயம் தான். கேம்ஸ் யூஸ் பண்ணும்போது மட்டும்தான் அது ஒர்க் ஆகும், மற்ற டைமில் எந்த பைபாஸ் சார்ஜிங் உங்களுக்கு யூஸ் ஆகாது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரிவர்ஸ் சார்ஜிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 6.5 வாட்ஸ்க்கான ஒயர்டு ரிவர்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. அண்ட் டைமென்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இந்த ஃபோன் 8.88 mm திக்னஸ் அண்ட் வெயிட் பொறுத்த வரைக்கும் 224 grams. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Android 16 ரன் ஆகுது. இதுக்கு மேலே ரியல்மியோட ஓன் UI இங்கே அப்ளை பண்ணியிருக்கிறாங்க. ஃபைனலாக இந்த ஃபோனோட ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் பேஸ் வேரியண்ட், அதாவது 6GB RAM 128GB வேரியண்ட் உங்களுக்கு 29,999 இருந்தும், அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் உங்களுக்கு 8GB RAM 256GB வேரியண்ட் உங்களுக்கு 34,999 லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா கார்டு ஆஃபர்ஸாக உங்களுக்கு 3000 rupees வரைக்கும் இன்ஸ்டன்ட் கேஷ்பேக் ஆப்ஷனும், இல்லை அப்படின்னா 2000 rupeesக்கான UPI ஆஃபர்ஸும் இருக்குது. ஸோ இது ரெண்டு எதுனாலும் கஸ்டமர் யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் 1000 rupees ஆஃபர் கொடுக்குறாங்க. அதுக்கு நீங்கள் எக்ஸிஸ்டிங் ரியல்மி கஸ்டமர்ஸாக இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு அவைலபிளாக இருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. என்ன தான் ஆஃபர்ஸ் கொடுத்துருந்தாலுமே இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா நிறைய பேர் கேட்கலாம், ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு, ஸோ இது கரெக்டாக அப்படின்னு கேட்டிங்கன்னா ரேம் காம்போனன்ட்ஸ் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இல்லைன்னு சொல்லலை. அதுக்காக இந்த ப்ரைஸ் பாயிண்டில் இந்த ஃபோன் கண்டிப்பாக கன்சிடர் பண்ண முடியாத அளவுக்கு தான் கொடுத்துருக்குறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ரியல்மி தான் வேணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக ரியல்மியில் P4 அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. இதை விட டிஸ்பிளே கிடைக்கும், மெயினாக AMOLED டிஸ்பிளே கிடைக்கும் உங்களுக்கு. அண்ட் ப்ராசஸரும் பார்த்திங்கன்னா இன்னுமே பெட்டராக கிடைக்கும். ஸோ பர்ஃபார்மன்ஸும் உங்களுக்கு நல்லாயிருக்கும். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இல்லை இதே பட்ஜெட்டில் ஒரு ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா ரியல்மிலே P4 பவர் அப்படிங்கிற இன்னொரு மாடல் இருக்குது. அந்த மாடல் பார்த்திங்கன்னா 10,000 mAhக்கான பேட்டரி, இதை விட பெட்டரான பர்ஃபார்மன்ஸ். நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இன்கேஸ் உங்களுக்கு பேட்டரி ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நினச்சிங்கன்னா அதில் கர்வ்டு AMOLED டிஸ்பிளே கொடுத்துருப்பாங்க.
ரியல்மி தாண்டி வேறு ஏதாவது ஃபோன்ஸ் வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா விவோவில் T4 Pro அப்படிங்கிற ஒரு மாடல் இருக்குது. நீங்கள் தாராளமாக அந்த ஃபோன் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். இதே ப்ரைஸ் பாயிண்ட்டில் நல்ல ஒரு மிட்ரேஞ்சுக்கு மேலே இருக்கிற ஒரு ப்ராசர், நல்ல கேமரா எல்லாமே பெட்டராக கிடைக்கும். இல்லை பட்ஜெட் ரேஞ்சில் தான் வேணும்னு கேட்டிங்கன்னா விவோவில் T5X இருக்குது, T4X இருக்குது. நீங்கள் தாராளமாக இந்த ஃபோன்ஸ் கூட கன்சிடர் பண்ணி பார்க்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த ப்ரைஸ் பாயிண்ட்டில் அந்த ஃபோன் வாங்குவீங்களா? இல்லை நான் சொன்ன ஆல்டர்னேட்டிவ் ஃபோன்ஸை கன்சிடர் பண்ணுவீங்களா? உங்கள் தாட்ஸ் என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.